மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்புகின்றன. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், விவரம் என்ன? கண்டிப்பாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வளிமண்டலமாக உருவாகி புயலாக உருவெடுத்துள்ளது. அதாவது சென்னைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையே இந்த புயலானது நாளை கரையை கடக்கும் என்பதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம் பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, வழக்கமாக பார்த்தோன்னா கடலுடைய அலை கிட்டத்தட்ட 2 அடியிலிருந்து 3 அடி தான் இருக்கும். ஆனால் காலை முதலே கடலுடைய சீற்றம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. கல்பாக்கம், மகாபலிபுரம், புதுப்பட்டினம் ஆகிய பகுதியில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் கூட தற்போது மழையானது பெய்து வருது. சூறாவளி காற்று பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழையும் பெய்திருக்குது. இங்கே மாமல்லபுரம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் பேசுவோம். சார், மாமல்லபுரத்தில் காலை முதலே மழை இல்லாமல் இப்போ மாலைக்கு பிறகு மழை பெய்யுது. இங்கே என்ன சூழ்நிலை சார்? வீக்கெண்டுக்கு நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனால் நேரம் ஆக ஆக ரொம்ப கடல் சீற்றமாக ஆக்ரோஷமாக இருக்குது கடல். அதனால் ரொம்ப காற்று ரொம்ப அடிக்கிறதுனால எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல, ப்ரொலாங் பண்ண முடியல. அதனால் இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். இல்லாட்டி நாங்கள் நைட்டு வரைக்கும் இருந்திருப்போம். காற்றும் கொஞ்சம் கடலும் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் முன்கூட்டி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். காற்றும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஆகுது. சரி, இதுக்கு முன்னாடி இங்கே இப்போ மகாபலிபுரம் வந்திருக்கீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூறை காற்று மழைலாம் இருந்துருக்கா? இல்லை, நான் சென்னை தான். இதுக்கு முன்னாடி வர்தா புயல் அப்போது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது புயல்னு சொல்ல முடியாது, இது ஒரு டிப்ரெஷன் தான். ஆனால் இங்கே மகாபலிபுரத்துக்கு வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ண வந்ததுனால, ஆனால் இப்போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கடல் சீற்றமும் காற்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் முன்கூட்டி எச்சரிக்கையாக இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இப்போ கிளம்புறோம். மக்களுக்காகவும் தான் சொல்கிறோம் இதை. ஏன்னா இங்கே மிகப்பெரிய மக்கள் தொகை எப்பவுமே இங்கே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப மக்கள் தொகை இல்லை. ஏன்னா காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சரி கிளம்பலான்ற ஒரே ஒரு விஷயந்தான். தேங்க்யூ. அதாவது இந்த புயலானது சென்னைக்கு 330 கிலோமீட்டர் தெற்கும் சரி, அதே போல் வேதாரண்யத்தில் கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரில் இந்த புயலானது நாளைக்கு கரையை கடக்குள்ளது. இதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதி மட்டும் இல்லாமல் அதன் சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் கனமழையானது பெறுகிறது. எனவே சர்வதேச சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதிக்கு பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்தாலும் கூட பலத்த சூறை காற்று மழையின் காரணமாக ஒரு சில சுற்றுலா பயணிகள் மீண்டும் வீட்டுக்கே திரும்பக்கூடிய ஒரு நிலையானது இங்கே ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.